Good evening. So, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? செட்டில் டவுனா? என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ நேத்து கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, HTML-னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்துருந்தோம். பேசிக்கா HTML-ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதுல நம்ம வந்துட்டு பாடி டேக் உள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் எழுதுனா நமக்கு அவுட்புட்ல எப்படி எப்படி ஷோ ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 3 டேக்ஸ் 2, 3 இல்ல ஒரு 4, 5 டேக்ஸ் பார்த்திருப்போம். அப்படிதானே பேசிக்கான ஆங்கர் டேக், இமேஜ் டேக் அண்ட் தென் ஹெட்டிங் டேக்ஸ், பேராகிராஃப் டேக்ஸ்ன்னு நம்ம பார்த்திருப்போம். அது போக இந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் ஆன போல்டு, ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் இந்த மாதிரி டேக்ஸ பத்திலாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் அதோட கண்டினியூஷன் மாதிரி டேக்ஸ் பத்தி தான். இன்னும் 2, 3 டேக்ஸ பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல மெயினா அப்படி என்னன்னா லிஸ்ட் HTML-ல வந்து இன்னைக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா லிஸ்ட பத்தி பார்க்க போறோம். அண்ட் தென் ஐஃப்ரேம்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஐடினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் டேக்னா என்ன அப்படின்னா லிஸ்ட்னா என்ன? ஒரு காமனா HTML எல்லாம் வேண்டாம். காமனா லிஸ்ட்னா என்ன அப்படின்னா வெயிட் a minute. லிஸ்ட்னா என்னன்னா இப்ப நீங்க ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்மளோட பேப்பர்ல லிஸ்ட் எடுப்போம். என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் எடுத்து வைப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அத நம்பர்ஸ்ல 1, 2, 3 லிஸ்ட் எடுப்பாங்க. சிலது எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் பாடி போட்டு கூட நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸோட லிஸ்ட் எழுதுறது தான் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். மீன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ கலெக்ஷனா எழுதி வைக்கிறது தான் நம்ம வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த லிஸ்ட HTML-ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா 3 வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஒண்ணு ஆர்டர்டு லிஸ்ட், இன்னொன்னு அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இல்லைன்னா அதை டெஃபினிஷன் லிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே. சோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் அந்த மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. சோ ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி 1, 2, 3, 4 அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ நீங்க என்ன பண்ணணும்? ஆர்டர்டு லிஸ்டுக்குள்ள எல்லைக்குள்ளதான் நீங்க என்ன பண்ணணும்? என்ன உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த ஐட்டம்ஸ நீங்க எல்லை டேக்குள்ள கொடுக்கணும். சோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா OL-க்குள்ள கொடுத்துருக்கேன். சோ OL டேக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நம்பர்ல டிஸ்ப்ளே ஆகும். நம்பர்டு லிஸ்டா இருக்கும். ஓகே. இதே நீங்க அன்ஆர்டர் லிஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே. நான் இப்போ உங்களுக்கு அதை எக்ஸாம்பிள காமிக்கிறேன். நான் இப்போ இதை செஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. சோ இதுக்குள்ள நம்ம ஒரு ஃபைல் ஓபன் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம். index.html அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணணும். ஓகே. HTML5 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். சோ நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு H1 டேக்ல லிஸ்ட் டேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹெட்டிங் வச்சுட்டு தென் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே.
நாம இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர்டு லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். சோ ஆர்டர்டு லிஸ்ட் நீங்க ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன டாக் யூஸ் பண்ணணும்னா, ஓஎல் டாக் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ ஓஎல் டாக்குக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆர்டர்டு லிஸ்ட் எல்லாம் குடுப்பீங்க. சோ இப்ப எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்? என்னோட லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ, அத நான் எல்ஐ டாக்குள்ள குடுக்கணும். ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி, ஒரு ஃபுட் ஐட்டம்ஸோட லிஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காஃபி அண்ட் தென் ஜூஸ் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், சாரி எல்ஐ டேக்குள்ள கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னோட என்னோட ஐட்டம்ஸ் எனக்கு எத்தனை ஐட்டம்ஸ் வேணுமோ அத்தனை ஐட்டம்ஸையும் நான் அந்த எல்ஐ டேக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகே. நான் இதுல இப்போ இப்ப நான் 3 ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன்னா, இப்ப அங்க போயிட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா எப்படி இருக்கும்னா 1, 2, 3 இருக்கும். ஏன் இது 1, 2, 3ல இருக்கு? ஏன்னா நான் இத வந்து ஓஎல் டேக்குள்ள குடுத்துருக்கேன். இதே சேம் ஐட்டம்ஸையே ஓகே. இப்ப நான் இத யூஎல் டேக்ல குடுக்குறேன். ஓகே. சோ இப்ப அது எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு? எனக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இதான் ஆர்டர்டு லிஸ்ட் அண்ட் தென் அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஓகே. சிம்பிளா இதான் ஆர்டர் லிஸ்ட் அண்ட் தென் அன்ஆர்டர் லிஸ்ட். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல இப்போ நீங்க ஓஎல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டர்லயும் அன்ஆர்டர்லயும் ஜஸ்ட் எல்ஐ மட்டும் தான் பார்த்தோம். இதுதானே? ஆர்டர் லிஸ்ட்லயும் அன்ஆர்டர் லிஸ்ட்லயும் அதுக்குள்ள உள்ள ஐட்டம்ஸ் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ண போறோம்? எல்ஐ டேக் யூஸ் பண்ணி தான் ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண போறோம். சோ இதுல நம்ம எல்ஐ டேக் மட்டும் தான் பார்த்தோம். ஆனா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல என்ன வரும்னா ஒரு 3 டேக் வரும். ஒன்னு டிஎல், இன்னொன்னு டிடி, இன்னொன்னு டிடி. இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட லிஸ்ட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ, அந்த ஐட்டம்ஸோட நேம்ஸ மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே அந்த ஐட்டம்ஸ பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் அத டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டா குடுக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ இங்க வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா, இன்ஃபோஸ்மேட் அப்படின்னு வச்சிருக்காங்களா? அதுக்கப்புறம் இன்ஃபோஸ்மேட்ட பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். டே 1 அப்படின்னு ஒரு இது லிஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, அந்த லிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். அதே மாரி டே 2 அதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த மாரி எனக்கு வந்துட்டு என்னோட டேப் அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் 2 எனக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து அத டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல குடுப்பேன். சோ அதுல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன்? டிடி, டிடி அண்ட் தென் டிஎல் மொத்தம் 3 டேக். சோ டிஎல் டேக்குக்குள்ள தான் எப்படி நீங்க ஓஎல் டேக்குள்ள எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸையும் குடுப்பீங்களோ, அதே மாரி டிஎல் டேக்குள்ள தான் நம்ம என்ன குடுக்கணும்? டிடியும் டிடியும் குடுக்கணும். டிடி அப்படின்னா என்னன்னா, அந்த எலமெண்டோட பேரு. ஓகே. அந்த டேமோட நேம். இப்போ நான் டே 1ங்கிறது வந்துட்டு டே 1ங்கிறது என்னது அப்படின்னா, அந்த டேம். ஓகே. அந்த டேமோட டிஸ்கிரிப்ஷன் நான் எதுக்குள்ள குடுக்கணும்? டிடிக்குள்ள குடுக்கணும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உங்களுக்கு கேப் விட்டு நம்ம பொதுவா இப்படிதானே டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். ஒரு டாபிக்க பத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுத போறோம்னா, டாபிக்க சைட்ல எழுதிட்டு, கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் அந்த டாபிக்க பத்தின டிஸ்கிரிப்ஷன எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி தான் டிடி, டிடி யூஸ் பண்ணா நமக்கு பிரிண்ட் ஆகும். டிடில என்ன குடுக்கணும்? நம்மளோட அந்த டேமோட நேம வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கணும். டிடில தான் அந்த டேமோட டிஸ்கிரிப்ஷன வந்து நம்ம குடுக்கணும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துடலாமா? சோ ஆல்ரெடி ஓஎல், யூஎல் பார்த்தாச்சு. இப்ப நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நம்ம எதுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? டிஎல் டேக்குள்ள குடுப்போம். சோ டிஎல் டேக்குள்ள ஆ டிடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்றேன்? டிடிக்குள்ள நான் என்ன குடுத்துக்கிறேன்? என்னோட டேமோட நேம். இப்போ என்னோட டேம் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்டின்னா, ஆ ம் இதான் என்னோட அ ஒரு ஒரு ஸ்டேட்டோட நேம் இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த ஸ்டேட் அத பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஓகே. சோ இந்த மாதிரி, இதே மாரி நான் வேற ஏதாவது கூட டிஸ்கிரிப்ஷனா வச்சுக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட டேமோட நேம்,
அதுக்கப்புறம் நான் அந்த டேம பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நீங்க ஒரு ஐட்டம்ஸ லிஸ்ட் பண்ண போறீங்க. அத மாரி ஒரு 2, 3 ஐட்டம்ஸ நீங்க குடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து குடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் டிஎல் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் அந்த டேம மட்டும் தான் நான் குடுக்க போறேன். அந்த ஐட்டம்ஸ மட்டும் ஜஸ்ட் லிஸ்ட் பண்ண போறேன் அவ்வளவுதான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஓஎல் அப்புறம் யுஎல் டேக் குடுத்துக்கலாம். ஓஎல்ல உங்களுக்கு நம்பர்டு லிஸ்ட்டா பிரிண்ட் ஆகும். யுஎல்ல உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல உங்களோட லிஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் ஆகும். ஓகே. சோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். இதுலயே நெஸ்டட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லிஸ்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த இதுல ஓஎல் டேக யூஸ் பண்ணி டெல்லி அப்படின்னு ஒரு லிஸ்ட் குடுத்திருக்கேன். சோ அந்த டெல்லிக்குள்ள நான் ஒரு யுஎல் டேக யூஸ் பண்ணி ஒரு எல்ஐ டேக குடுத்திருக்கேன். சோ எனக்கு இப்போ என்னோட லிஸ்டுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கிடையாது. இது வந்து நெஸ்டட் லிஸ்ட். நம்மளோட லிஸ்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஓஎல் டேக யூஸ் பண்ணி நம்பர்டு லிஸ்ட்டா டெல்லி, தமிழ்நாடுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டெல்லிக்குள்ள யுஎல் டேக் யூஸ் பண்ணி புல்லட்டட் லிஸ்டா நியூ டெல்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸ ஆட் பண்ணியிருக்கோம். சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு? ஓஎல் லிஸ்டுக்குள்ள ஒரு யுஎல் லிஸ்ட் இருக்கு. இப்ப இது வந்து நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்னோட லிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஓஎல் குள்ள குடுத்துக்கிறேன். ஓஎல்ல நான் 2 லிஸ்ட் ஐட்டம்ஸ் குடுத்துக்கிறேன். என்ன லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் குடுத்துக்கிறேன்? சோ டெல்லி அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு எல்ஐ டேக்ல இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்குள்ளேயே ஐ மீன் இந்த லிஸ்டுக்குள்ளேயே அதோட ஒரு சிட்டி, அதோட கேபிட்டல ஒரு தனியா ஒரு யுஎல்க்குள்ள நான் லிஸ்டா கிரியேட் பண்றேன். இல்லன்னா அதோட சிட்டிஸ்ல அங்க இருக்கக்கூடிய மெயினான பிளேசஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதே மாரி 2வது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்டுக்குள்ளேயே நான் என்ன பண்றேன்? ஒரு யுஎல் டேக் ஓப்பன் பண்ணி, ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்றேன். சோ அதுவும் என்ன இருக்கு? அந்த லிஸ்டுக்குள்ளேயே தான் இருக்கு. சோ இதுக்கு பேரு தான் நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்னா, அதுக்கு பேரு தான் நெஸ்டட் லிஸ்ட். ஓகே. சோ இந்த மாதிரி நெஸ்டட் லிஸ்டாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு நெஸ்டட் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ லிஸ்ட்ல மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டர்டு லிஸ்ட், தென் அன்ஆர்டர்டு லிஸ்ட், அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பார்த்திருக்கோம், அண்ட் தென் நெஸ்டட் லிஸ்ட். இது 4 டைப்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லிஸ்ட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஓஎல், யுஎல், டிஎல் அண்ட் தென் நெஸ்டட் லிஸ்ட்க்கு ஒரு எல்ஐ டேக் உள்ள ஒரு லிஸ்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஐஃப்ரேம். ஐஃப்ரேம் அப்படின்னா என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆங்கர் டேக் பார்த்தோம். ஆங்கர் டேக்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு லிங்க் குடுத்து அந்த லிங்க் மூலியமா வேற ஒரு வெப்சைட்டுக்கு நான் போனேன். அப்படிதானே? என்னோட வெப்சைட்ல இருந்து நான் வேற ஒரு வெப்சைட்டுக்கு நான் ஆங்கர் டேக்ல ஒரு லிங்க் குடுத்திருந்தேன். அந்த லிங்க் மூலியமா போனேன். சோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஐஃப்ரேம் என்ன பண்ணும்னா, அந்த வெப்சைட்டையே நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே டிஸ்ப்ளே பண்ணணும். ஒரு ஃப்ரேமுக்குள்ள உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா, அததான் ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஐஃப்ரேம் என்ன பண்ணும்? ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். அந்த ஃப்ரேமுக்குள்ள வேற ஒரு வெப்சைட்டையே உங்க வெப்சைட்ல மினி வெப்சைட்டா டிஸ்ப்ளே பண்ணும். சோ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு இன்லைன் ஃப்ரேம்ன்னு கூட சொல்லலாம். அததான் ஐஃப்ரேம். இன்லைன் ஃப்ரேம் தான் ஷார்ட்டா ஐஃப்ரேம்ன்னு சொல்லிருக்காங்க. ஐஃப்ரேம்ங்கிறது இந்த டேக்கோட நேம். ஓகே. சோ அதுக்கு பேர் என்னதுன்னா இன்லைன் ஃப்ரேம். ஐஃப்ரேம நம்ம என்ன சொல்லணும்? இன்லைன் ஃப்ரேம்ன்னு சொல்லணும். சோ இன்லைன் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்லா டாக்குமெண்ட்ஸ் வேற ஏதாவது நான் சொன்னது வெப்சைட் மட்டும் கிடையாது.
வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ நீங்க ஒரு சின்னதா ஒரு ஃப்ரேம்ல டிஸ்ப்ளே பண்றீங்க அப்படின்னாலும் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஆனா அது எல்லாமே எப்படி இருக்கும்? நம்ம இப்ப கரண்ட்டா ரன் பண்ணிட்டு இருக்க நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு பேரு தான் ஐஃப்ரேம். ஸோ ஐஃப்ரேம்ல என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும்னா, எப்படி நீங்க இமேஜ்ல எஸ்ஆர்சி அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாரி ஐஃப்ரேம்லயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ்ஆர்சி அட்ரிபியூட் குடுப்போம். இமேஜ்ல எஸ்ஆர்சி அட்ரிபியூட் நம்ம எதுக்கு குடுப்போம்? நம்மளோட இமேஜோட லிங்க்கோ, இல்ல இமேஜோட நேமோ, அதோட பாத்தையோ நம்ம எஸ்ஆர்சிக்குள்ள குடுப்போம். அதே மாதிரி தான் ஐஃப்ரேம்ல நம்ம ஓப்பன் பண்ண போற டாக்குமெண்ட் ஆர் அதர்வைஸ் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் எதனாலும் நம்ம எதுக்குள்ள குடுக்கணும்னா எஸ்ஆர்சிக்குள்ள குடுக்கணும். ஓகே. சோ குடுத்தா அது ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல டிஸ்ப்ளே பண்ணும். நான் இப்போ உங்களுக்கு அதோட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சோ வெயிட் a minute. நான் என்ன சொன்னேன்? ஐஃப்ரேம் டேக்குள்ள நம்ம எழுதணும்னு சொன்னேன். சோ ஐஃப்ரேம் டேக்க ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ள என்ன அட்ரிபியூட் அப்டின்னா, எஸ்ஆர்சி அட்ரிபியூட். இதுக்குள்ள தான் நம்மளோட லிங்க். ஓகே. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த வெப்சைட்டோட லிங்க்னாலும் போட்டுக்கலாம். ஆனா இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னு காமிச்சுர்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃப்ரேம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரேமுக்குள்ள இந்த இன்ஃபோஸ்மைட் கம்பெனியோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வேற ஒரு வெப்சைட் நான் இங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கல. நீங்க வந்து டாக்குமெண்ட் வேற ஏதாவது டாக்குமெண்ட்ட உங்களோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ணாலும், அத இந்த மாரி ஃப்ரேம்க்குள்ள நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு பேரு தான் ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இதோட விட்த்தையும், ஹைட்டையும் நான் இன்கிரீஸ் பண்ணி கொஞ்சம் பெருசா டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். அத நீங்க என்ன பண்ணணும், இந்த ஓப்பனிங் டேக்ல தான் அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கணும். இப்ப நான் அதோட விட்த்தையும், ஹைட்டையும் சேஞ்ச் பண்ண போறேன்னா, அதுவும் என்ன இருக்கணும்? இந்த ஓப்பனிங் டேக்ல தான் நீங்க விட்த் அண்ட் ஹைட் குடுக்கணும். நான் இத வந்துட்டு என்ன குடுத்துக்கிறேன்னா, 500 பிக்சல். பிக்சல்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் லைக் அ மெஷர்மென்ட் மாதிரி. இப்ப நீங்க சென்டிமீட்டர், மீட்டர்ன்னு யூஸ் பண்ணுவீங்களா? விட்த் வந்துட்டு 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அந்த மாரி யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இங்க பிக்சல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சோ நீங்க வந்து அது வந்து எப்படி அளவுன்னு நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே. நீங்க ஒரு 300 பிக்சல் குடுத்து பாருங்க. உங்களோடது சின்னதா இருக்கா? அப்ப 500 பிக்சலா மாத்துங்க. அப்புறம் 600 பிக்சல்ஸா மாத்திக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க தான் அதோட மெஷர்மென்ட்ட மாத்தி பாத்துக்கோங்க. ஓகே. பெர்சன்டேஜ்ல கூட குடுக்கலாம். விட்த் அண்ட் ஹைட். இப்ப நான் இங்க ரொம்ப பெருசாவே குடுத்துருக்கேன். 500 பிக்சல், 500 பிக்சல்னா இட்ஸ் அ பிக் ரொம்ப பிக்கா ஷோ பண்ணுது. ஓகே. சோ இந்த மாதிரி நான் ஹைட் அண்ட் தென் விட்த் 2த்தையும் 500 பிக்சல், 500 பிக்சல் குடுத்தோனே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஷோ பண்ணுதா? இத விட எனக்கு பெருசா வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? விட்த்தையும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டையும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த விட்த், ஹைட்ங்கிறதும் ஒரு அட்ரிபியூட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து சிஎஸ்எஸ்ல வரும். நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ற வரைக்கும் மட்டும் தான் அது HTMLல வரும். அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க விட்த், ஹைட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அதோட ஸ்டைல்ல ஏதாவது ஒண்ணு கலர சேஞ்ச் பண்ணவோ, எத நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாலும், அது எந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும்னா, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் வரும். ஓகே. சோ நம்ம பேசிக்கா ஒரு HTML ரன் பண்ணாலும், பேசிக்கான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியான இந்த விட்த், ஹைட்டாவது நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். சோ, அதனால தான் இத வச்சு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இந்த ஐஃப்ரேம்க்குள்ள எந்த வெப்சைட்டோட லிங்க்னாலும் போடலாம். ஆனா, எல்லா வெப்சைட்டும் உங்களோட வெப்சைட்ல ஓப்பன் ஆகுமா அப்டின்னா, அது டவுட் தான். ஏன்னா, இப்ப நீங்க Amazon வெப்சைட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகாது. ஓகே. இதுல போயிட்டு Amazon வெப்சைட் சர்ச் பண்றேன். ஓகே.
இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஏன் அப்டின்னா, Amazon வெப்சைட்ல அவங்க வந்து சாதாரணமா கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ட. ரொம்ப செக்யூரிட்டி லிமிட்டேஷன்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா வெப்சைட்டையும் உங்களால என்ன பண்ண முடியாது? உங்க வெப்சைட்ல எடுத்துட்டு வந்து சாதாரணமா டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் Amazon வெப்சைட்ல அவங்க கிரியேட் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி க கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த வெப்சைட்ட உங்களால உங்களோட வெப்சைட்ல ஓப்பன் பண்ண முடியல. சோ, அத நீங்க வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது. சோ, ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்து போட்டு பார்க்குறீங்கன்னா, போட்டு பாருங்க. இன் கேஸ் அது இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்டின்னா, மேபி அந்த வெப்சைட்ட ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ட நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே. உங்களோட இதுல ஓப்பன் பண்ணி பாருங்க. ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி. சோ, அது ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ பழையபடியே வச்சிரலாம். சோ, இந்த மாரி நீங்க ஐஃப்ரேம்க்கு விட்த் அண்ட் ஹைட் கூட நீங்க குடுத்துக்கலாம். தென் என்னது அப்டின்னா, கிளாஸ் அண்ட் தென் ஐடி நேம். ஆ. இதே நீங்க வித் ஹைட்ட வந்துட்டு, நான் இங்க என்ன குடுத்தேன்னா, பிக்சல்ஸ்ல குடுத்தேன்ல, நீங்க பெர்சன்டேஜ்லயும் குடுத்துக்கலாம். இந்த மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இந்த ஹைட்டு வித் ஒரு இமேஜோட ஹைட்டு வித் சேஞ்ச் பண்றோம். ஆர் ஒரு எலமெண்டோட ஹைட்டு வித் சேஞ்ச் பண்றோம்னா, ஒண்ணு பிக்சல்ஸ்ல குடுப்பாங்க. இல்லன்னா பெர்சன்டேஜ்ல தான் குடுப்பாங்க. இத தாண்டி நெறைய மெஷர்மென்ட்ஸ் இருக்கு. இல்லாம இல்ல. இன்ச்சஸ் கூட இருக்கு. இன்ச்சஸ்ல கூட நீங்க குடுக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நமக்கு கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நம்ம ஈஸி மெத்தட்னா நீங்க பிக்சல்ஸ் குடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மாத்தி யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பெர்சன்டேஜ் குடுக்கலாம். பெர்சன்டேஜ்னா அது எப்படி கால்குலேட் ஆகும்னா, அது கொஞ்சம் ஈஸி தான் நீங்க கால்குலேட் பண்றது. எப்படின்னா, இப்போ இந்த டோட்டல் பாடி இருக்குல்ல, இத வந்து 100% எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப நான் இந்த எலமெண்ட்ட இந்த இந்த ஐஃப்ரேம நான் 50%ன்னு குடுத்தேன்னா, சோ இந்த வெப்சைட்ல பாதி எவ்வளவு? 50. அப்ப 50%னா பாதி அளவு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி தான் பிக்சல்ஸும். இது ஓவரால் ஸ்க்ரீன 1000 பிக்சல்ஸ்ன்னு அது எடுத்துக்கும். நான் இங்க எவ்வளவு குடுத்தேன்? 500 பிக்சல்ஸ்ன்னு குடுத்தேன். அதனால தான் என்ன பண்ணிருக்கு? விட்த்த பாதியா எடுத்திருக்கு. அதே மாரி ஹைட்டும் இருக்கிற ஹைட்ட 1000 பிக்சல்ஸ்ன்னு எடுத்துட்டு, அதுல 500 பிக்சல் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அந்த லெவலுக்கு. அதே மாரி தான் 100%னா இது 100%. இதுல 50னா பாதி. 25னா அத விட பாதி. 10னா அதுல கொஞ்சம். இந்த மாதிரி பெர்சன்டேஜாவும் நீங்க பிரிச்சுக்கலாம். இப்ப இதே இத நான் இப்ப என்ன பண்றேன்னா, 20% வந்துட்டு 20னா ரொம்ப சின்னதா இருக்கும். 40% வந்துட்டு நான் வித்ன்னு குடுக்குறேன். அண்ட் தென் ஹைட் வந்துட்டு ஒரு 60% ஹைட் குடுத்துக்கிறேன். சோ அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 20னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வருது. பாதி அளவ விட 40னா பாதிய விட கொஞ்சம் கம்மியா இருக்கா? சோ அது 40. சோ ஹைட்டு அதுக்கேத்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க பெர்சன்டேஜ்லயும் குடுத்துக்கலாம், பிக்சல்ஸ்லயும் குடுத்துக்கலாம். 2மே இஸ் அ மெஷர்மென்ட் மாதிரி. சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாரி ஒரு மெஷர்மென்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, கிளாஸ். கிளாஸும் அதுக்கப்புறம் ஐடி நேமும். இதுக்கப்புறம் நம்ம என்ன படிப்போம்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி படிப்போம். சோ நான் இப்போ ஒரு எலமெண்ட்ட ஸ்டைல் பண்ணணும். ஓகே. ஒரு ஒரு HTML எலமெண்ட்க்கு வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணேன்ல. இந்த மாரி ஒரு எலமெண்ட்க்கு வித், ஹைட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து டைரக்ட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்டின்னா, அங்க அந்த எலமெண்ட்க்கு ஒரு ஐடி நேம் குடுக்கணும். இல்ல ஒரு கிளாஸ் நேம் குடுக்கணும். இந்த ஐடி நேம், கிளாஸ் நேம் நம்ம எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் சொல்லிர்றேன். முதல்ல இந்த ஐஃப்ரேமுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் குடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி குடுக்கணும்னா, கிளாஸ் ஈக்குவல் டூ இப்படி குடுக்கணும். குடுத்துட்டு, இதுல வந்துட்டு இதுக்கு நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. இது எதுக்கு குடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு யூனிக்கா ஒரு எலமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணணும். இப்ப வித்தும், ஹைட்டும் நான் இங்க சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல. இதுக்கு பதிலா இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம குடுத்துட்டு, இது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. பட் நான் உங்களுக்கு இங்கேயே சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. நீங்க சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண நான் என்ன சொன்னேன்?
ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ற வரைக்கும், ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ற வரைக்கும் தான் அது HTML. அதுக்கப்புறம் நம்ம அத சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அதோட கலர சேஞ்ச் பண்ணாலும் சரி, அது CSS ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துரும். இப்போ இந்த எலமெண்ட்ட நம்ம இப்ப கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இதுல வந்து நம்ம இப்ப ஹைட் அண்ட் விட்த் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப நமக்கு அங்க CSS ஆட்டோமேட்டிக்கா தேவை. சோ CSS உங்களோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, எப்படி பாடி டேக்குள்ள குடுத்தா அது உங்களோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆகுமோ, அதே மாரி CSS ப்ராப்பர்ட்டி எல்லாம் எந்த டேக்குள்ள குடுக்கணும்னா, ஸ்டைல் டேக்குள்ள குடுக்கணும். சோ நான் பாடிக்கு மேல ஸ்டைல் டேக்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓப்பன் பண்ணிட்டு, இதுல போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும். இப்ப எனக்கு இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஹைட் அண்ட் விட்த்த சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் ஐஃப்ரேம் அப்டின்னு சொல்லிட்டு அத ஆக்சஸ் பண்ணியே குடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஐஃப்ரேம் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி, நான் இப்பவே இதோட விட்த், ஹைட் அப்டின்னு சொல்லி நான் இப்டி குடுக்கலாம். விட்த் வந்துட்டு 500 பிக்சல், ஹைட்டும் 500 பிக்சல், ஹைட்டும் 500 பிக்சல் இந்த மாரி நான் குடுத்துறலாம். ஓகே. சோ நான் இப்பவும் எனக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். நான் என்ன பண்ணேன்? ஒரு ஐஃப்ரேம கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு, ஸ்டைல் டேக்குள்ள போயிட்டு, அந்த எலமெண்டோட விட்த் அண்ட் ஹைட்ட சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த ஐஃப்ரேம் டேக்க ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு விட்த், ஹைட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படியும் பண்ணலாம். ஆனா, இங்க நமக்கு ஒரே ஒரு ஐஃப்ரேம் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். நீங்க இதே மாதிரி பண்ணிரலாம். நீங்க பெருசா ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, நெறைய ஐஃப்ரேம் டாக் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா ஐஃப்ரேம் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் அதோட டாக் நேம் ஐஃப்ரேம்னு இருக்கோ எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்டிதானே? சோ அந்த மாரி சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ் நேம்ல உள்ள எதுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேனோ, அதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம குடுத்து, அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும்ல. இப்போ இங்க OL டேக்க நான் இப்ப ஆக்சஸ் பண்றேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த OL டேக்ல மட்டும் எனக்கு அதோட கலர சேஞ்ச் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் அத ஆக்சஸ் பண்ணி தானே சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப நான் நார்மலா OL அப்டின்னு குடுத்தேன்னா, எல்லா எலமெண்ட்டுக்குமே எல்லா OLல இங்கேயும் ஒரு OL இருக்கு. அப்டிதானே? இந்த OLல உள்ள எலமெண்ட்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். இல்ல எனக்கு இந்த எலமெண்ட்க்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அந்த எலமெண்ட்க்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ் நேம் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் OL அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு குடுக்குறேன். ஓகே. சோ இந்த மாரி ஒரு கிளாஸ் நேம குடுத்து, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, அந்த எலமெண்ட்க்கு மட்டும் விட்த், ஹைட் சேஞ்ச் ஆகுறதோ, இல்ல அதோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கும். சோ இங்க போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐஃப்ரேம் அடிச்சுட்டு, இதோட கிளாஸ் நேம வச்சு இத நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் என்ன குடுத்துருக்கேன்? ஃப்ரேம்ன்னு குடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் நேம நீங்க CSSல ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா, எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, சும்மா ஃப்ரேம்ன்னு குடுத்துறக்கூடாது. டாட் ஃப்ரேம் அப்படின்னு குடுக்கணும். ஒரு கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்றீங்கன்னா, டாட் ஃப்ரேம் அப்படின்னு குடுத்து, அதுக்கப்புறம் அந்த கிளாஸோட நேம். சோ அந்த கிளாஸோட நேம் நான் ஃப்ரேம்ன்னு குடுத்துருக்கேன். சோ அதனால ஃப்ரேம் அப்படின்னு குடுத்து, நான் அதோட விட்த்தையும், ஹைட்டையும் இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். So, இந்த மாதிரி ஒரு HTML எலமெண்ட்ட ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் நேம், ஐடி நேம் அப்படின்னு குடுப்போம். ஏன் கிளாஸ் நேம், ஐடி நேம் குடுக்குறோம்? அதோட டாக் வச்சு ஆக்சஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த டாக்ல என்ன எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த டாக் யூஸ் பண்ணியிருக்கோமோ, எல்லா எலிமெண்ட்லயுமே சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச். பட் எனக்கு பர்ட்டிகுலரா இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் சேஞ்ச் ஆனா போதும் அப்படின்னா, அந்த எலிமெண்ட்க்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம் குடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் கிளாஸ் நேம். இதே மாரி கிளாஸ் நேம் மாரி தான் இருக்கும் ஐடி நேம். இதே இடத்துல நான் இந்த OLக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்ததுக்கு பதிலா, நான் ஒரு ஐடி நேம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் இங்க வந்து இதுக்கு வந்து ஐடி நேம் குடுத்திருக்கேன். அப்ப நீங்க ஐடி நேம் ஆக்சஸ் பண்ணி இதான் கிளாஸ் நேம். இதான் கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட். அத யூஸ் பண்ணி நம்ம அதோட விட்த் அண்ட் ஹைட்ட சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதே மாரி ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு ஐடி நேம் குடுத்து, அந்த ஐடி நேம் ஆக்சஸ் பண்ணியும் நம்ம அந்த எலிமெண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இப்ப இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் OLங்கிற ஐடி நேம் குடுத்திருக்கேன். அத நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? ஹாஷ் ஃபர்ஸ்ட் OL அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணணும். அதோட ஐடியோட நேம குடுத்து. சோ இங்க நீங்க கிளாஸ் நேம்னா டாட் ஃப்ரேம்னு ஆக்சஸ் பண்ணணும். டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஐடி நேம்னா ஹாஷ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நான் இத யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி கலர். இந்த கலரும் வந்துட்டு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி தான். இத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டோட கலர நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த டெக்ஸ்ட்டோட கலர அக்வான்னு மாத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணும்? இந்த இந்த OL டேக்ல உள்ள இந்த டெக்ஸ்ட் பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும்
போல மாறும். இங்கேயும் ஒரு ஓஎல் இருக்கு. இப்ப நான் காமனா குடுத்துட்டேன் அப்டின்னா, ஓஎல்ன்னு குடுத்துட்டேன்னா, இந்த இடத்துலயும் சேஞ்ச் ஆகும். கீழ இருக்கக்கூடிய ஓஎலுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டெல்லி, தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கோமா, அதுவும் ஓஎல்குள்ள தானே இருக்கு. அதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். சோ, அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ட்டிகுலரா இதுக்கு மட்டும் ஒரு ஐடி நேம் குடுத்துருக்கோம். சோ, கிளாஸ் நேமுக்கும், ஐடி நேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, நீங்க ஒரே கிளாஸ் நேம 2, 3 எலமென்ட்டுக்கு குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் இந்த எலமென்ட்க்கு ஃப்ரேம்ன்னு குடுத்துருக்கேன்னா, இது இன்னொரு எலமென்ட்க்கும் நான் என்ன பண்ணலாம்? ஐடி நேம, கிளாஸ் நேம ஃப்ரேம்ன்னு குடுத்துக்குவேன். ஆனா நீங்க என்னன்னா, அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ஸ்டைல் குடுக்கும்போது, அந்த கிளாஸ் நேம்ல எங்கெல்லாம் எலமென்ட் இருக்கோ, எல்லா எலமென்ட்டுக்கும் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். இதுக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரேம் அப்டின்னு குடுத்துக்கலாம். சோ ஒரே கிளாஸ் நேம் 2, 3 எலிமெண்ட்ஸ்க்கு இருந்துக்கலாம் தப்பில்ல. ஆனா ஐடி நேம் எப்படி இருக்கணும்? ஷுட் பி யூனிக். ஒரு எலிமெண்ட்க்கு குடுத்த ஐடி நேம நீங்க வேற எந்த எலிமெண்ட்லயும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூனிக்கா இருக்கணும். சோ நீங்க தனியா ஒரே ஒரு எலிமெண்ட்க்கு மட்டும் தனியா ஆக்சஸ் பண்ணி அதுக்கு மட்டும் ஸ்டைல் பண்ண போறேன்னா, ஐடி நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுங்க. இங்க நான் வந்து 3 H1 டாக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு H1 டாக் வச்சிருக்கேன். 2வது இன்னொரு ஒரு H1 டாக் வச்சிருக்கேன். 3வது இன்னொரு ஒரு H1 டாக் வச்சிருக்கேன். ஓகே. சோ 3 H1 டாக் இங்க நான் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இங்க 3 H1 டாக் வச்சிருக்கேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 H1 டாக்குக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆனா போதும். அப்டின்னா என்ன பண்ணுவேன்? இந்த ஃபர்ஸ்ட் 2 H1 டாக்குக்கு மட்டும் காமனா ஒரு கிளாஸ் நேம் குடுப்பேன். என்ன கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன்? இதுக்கும் ஹெட்ன்னு குடுத்துக்கிறேன். இதுக்கும் ஹெட்ன்னு கிளாஸ் நேம்னா கிளாஸ். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்டி நான் இதுக்கும் என்ன பண்ணிக்கிறேன்? ஹெட்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப இந்த 2 எலிமெண்ட்டுக்குமே நான் ஹெட்ன்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் எனக்கு என்ன சொன்னேன்? அந்த ஹெட்ன்னு குடுத்துருக்கல அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த 2 எலிமெண்ட்ட மட்டும் இப்ப நான் என்ன பண்றேன்? ஹெட்ட மட்டும் ஆக்சஸ் பண்றேன். ஒரு கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸோட நேம். இங்க டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸோட நேம குடுத்துருக்கேன். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி, இப்ப நான் இதோட கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர நான் வந்து ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இப்ப என்ன கலர் அப்ளை ஆகும்? எந்தெந்த எலிமெண்ட்டுக்குலாம் கிளாஸ் நேம் ஹெட்ன்னு இருக்கோ, அந்த எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகும். சோ இந்த 2 எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் ப்ளூ கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. இதே எனக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் யூனிக்கா சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஐடி நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஐடி நேம நீங்க வேற எந்த எலிமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க. சோ யூனிக்கா ஒரு எலிமெண்ட்ட மட்டும் எடுக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐடி நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு ஐடி நேம் சப்ன்னு வச்சிருக்கேன்னா, எப்படி ஐடி நேம் ஆக்சஸ் பண்ணணும்? ஹாஷ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. ஹாஷ் ஐடி நேம். இதோட கலர நான் ரெட் கலர் இல்ல ப்ரவுன் கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது என்ன ஆகும்? ப்ரவுன் கலரா சேஞ்ச் ஆயிரும். சோ இதுதான் ஐடி நேம் அண்ட் தென் கிளாஸ் நேம். ஒரு HTML எலிமெண்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணி தானே ஸ்டைல் பண்ண முடியும். அப்ப அத ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஐடி நேம் இல்ல கிளாஸ் நேம் இருந்தாதான் அத வச்சு அந்த எலிமெண்ட்க்கு ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே. டைரக்ட்டா நீங்க டாக் எல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்றீங்கன்னா, அந்த டாக் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே அப்ப சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். பர்ட்டிகுலரா இதுல மட்டும் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு கிளாஸ் நேமோ, ஐடி நேமோ குடுத்து அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் கிளாஸஸ் அண்ட் தென் ஐடி. சோ கிளாஸஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? டாட் போட்டு அந்த கிளாஸோட நேம். ஐடி எப்படி ஆக்சஸ் பண்ணும்? ஹாஷ் அப்படிங்கிறத போட்டு சிம்பிளா போட்டு அந்த ஐடியோட நேம குடுக்கணும். ஓகேவா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
எல்லாருக்கும் ஓகே தானே? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே. இததான் அவங்க குடுத்துருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணணும். நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் அவங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. இன்னொரு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதான் ஸ்பேன். நான் இப்ப என்ன சொன்னேன்? பர்ட்டிகுலரா ஒரு எலமெண்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணி குடுக்க போறீங்கன்னா, நீங்க வந்துட்டு கிளாஸ் நேம், ஐடி நேம் குடுத்துக்கலாம். இப்ப நான் இங்க வந்து ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ உங்ககிட்டயே இந்த கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே. நீங்க யாராவது ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க. தெரிஞ்சா ரிப்ளை பண்ணலாம். தெரியலாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்களே ரிப்ளை பண்ணலாம். இன்டராக்டிவா போனுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான். இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப்ல உள்ள இந்த பர்ட்டிகுலர் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்த இடத்துல. இப்ப இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க. Ma'am, we have to use mark tag. மார்க் டேக். மார்க் டேக் யூஸ் பண்ணி நீங்க ஹைலைட் பண்ண முடியும். நான் சொல்றது வந்துட்டு அந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும். Ma'am, அதுக்கு class name particular கொடுத்து அதுல நம்ம CSS கொடுக்கலாம்ல ma'am? பண்ணலாம். கிளாஸ் நேம் நீங்க எப்படி குடுப்பீங்கன்னு கேக்குறேன். இதுக்கு மட்டும் இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். நீங்க கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே. பர்ட்டிகுலரா இந்த எலிமெண்ட்க்கு மட்டும் கிளாஸ் நேம் குடுக்கணும். Don't know ma'am. ஓகே. வெரி குட். அவங்க சொன்னதுக்கு ஓகே. அப்ரிசியேஷன் இது எமோஜி போடுறீங்களா? Okay ma'am. வெரி குட். அவங்க சொன்னது கரெக்ட் தான். அப்படிதானே? நம்ம வந்து மார்க் டேக் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. குட். நம்ம மார்க் டேக் யூஸ் பண்ணியும் அதுலயும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நான் கலர் சேஞ்சுன்னு சொன்னோம்னா அவங்க மார்க் டேக்ன்னு சொன்னாங்க. கரெக்ட். மார்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இன் பிட்வீன்ல இந்த பேராகிராஃப் டேக்ல ஒரு எலமெண்ட்ட சேஞ்ச் பண்ணா கரெக்ட். அவங்க சொன்ன மாரி அப்படி பண்ணலாம். ஆனா நான் வந்துட்டு இப்ப என்ன பண்ணேன்னு சொன்னேன், கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க இப்ப கிளாஸ் நேம் குடுத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு கிளாஸ் நேம் குடுத்து நீங்க கலர சேஞ்ச் பண்ணீங்கன்னா, மொத்த எலிமெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஆனா எனக்கு அந்த பேராகிராஃப்ல உள்ள பர்ட்டிகுலரா ஒரே ஒரு வேர்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும். இதுக்கு மட்டும் கிளாஸ் நேம் குடுக்க முடியாதுல்ல. அப்ப அதுக்கு மட்டும் கிளாஸ் நேம் குடுக்கணும்னா, ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி தான் குடுக்கணும். ஓகே. வெரி குட். இந்த மாரி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருமே. ஓகே. அப்பதான் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே நம்ம சொல்லி குடுத்துருக்கோம். நல்லா தான் சொல்லிக் குடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அதுக்கு. ஓகே. சோ இந்த மாரி நீங்க ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் இதுக்கு மட்டும் என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஒரு சின்ன டெக்ஸ்ட் தானே. ஓகே. நான் சும்மா ஸ்மால்ன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ் நேம இங்க ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு மட்டும் கலர ரெட் கலரா சேஞ்ச் பண்றேன். சோ என்ன ஆயிடுச்சு? அந்த எலிமெண்ட் அதுக்கு மட்டும் ரெட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பர்ட்டிகுலர் டேகுக்கு நீங்க கிளாஸ் நேம், ஐடி நேம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ ஒரு டேகுக்கு மொத்தமா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸ் நேமோ, ஒரு ஐடி நேமோ சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா, இங்க இது டேக் கூட கிடையாது. அந்த கன்டென்ட்ல உள்ள ஒரு ஸ்மால் பார்ட்டுக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு ஸ்பான் டேக் யூஸ் பண்ணணும். நீங்க சில டைம்ஸ் டெக்ஸ்ட்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு H1 வச்சிருப்பாங்க. ஒரு ஹெட்டிங் வச்சிருப்பாங்க. ஹெட்டிங்ல அந்த பர்ட்டிகுலர் ஆ ஹைட் மட்டும் என்ன இருக்கும்னா, ஒரு மாதிரி பெருசா, அதுக்கு மட்டும் ஒரு வேற கலர் இருக்கும். மத்த டெக்ஸ்ட் எல்லாமே காமனா வேற கலர்ல இருக்கும். அந்த மாதிரி. இப்ப நான் அதே மாதிரி ஒரு இத கிரியேட் பண்ணட்டுமா? ஒரு டைட்டில்ல நம்ம அந்த மாரி கிரியேட் பண்ணலாம். என்ன டைட்டில் கிரியேட் பண்ணலாம்னா, இப்ப நான் இங்கேயே இதே டைட்டிலே எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி நம்ம ஒரு H1 வச்சிருக்கோம்ல. ம். ஓகே.
இந்த H1ல இந்த ஹைட்ஸ மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஸ்பான் டேக் யூஸ் பண்ணி ஹைட்ஸ மட்டும் அந்த ஸ்பான் டேக்குள்ள குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இப்ப இந்த ஹைட்ஸுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் என்ன குடுத்துக்கிறேன் அப்டின்னா, ஹைட்ஸ்ன்னே கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் இங்க இந்த டாட் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணி, அதோட கலர் அண்ட் தென் அதோட ஃபாண்ட்டையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. கலர என்ன குடுத்துக்கிறேன்னா, ஃபாண்டோட சைஸ் இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஃபாண்டோட சைஸையும் நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். ஓகே. அத நான் பிக்சல்ஸ்ல இன்கிரீஸ் பண்ணலாம். ஆ ஆர் நான் வந்து பெர்சன்டேஜ்ல இன்கிரீஸ் பண்ண மாட்டோம். REMன்னு ஒரு இது இருக்கும். அதுல இன்கிரீஸ் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரே ஒரு பர்ட்டிகுலர் இது மாரி நெறைய டைம் நீங்க ஷாப் ஒரு வெப்சைட்டோட மெயினான டைட்டில், அந்த வெப்சைட்டோட நேமு அதெல்லாம் வந்து இந்த மாரி தான் இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அத மட்டும் ஒரு எலமெண்ட்ட மட்டும் தனியா ஸ்டைல் பண்ணி இப்ப இந்த எலமெண்ட்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம்? அதோட ஸ்டைலையும் மாத்திக்கலாம். மத்த எலமெண்ட்லாம் ஒரு ஸ்டைல். அந்த எலமெண்ட்ட மட்டும் ஒரு தனி ஸ்டைல்ல குடுத்துக்கலாம். அதோட சைஸ மட்டும் இன்கிரீஸ் பண்ணி, நான் வந்து ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, நான் ஸ்பான் டேக்ல தான் ஸ்டைல் பண்ணுவேன். சோ மொத்தமா ஒரு எலமெண்ட்க்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்கன்னா, கிளாஸ் நேம் குடுத்து, ஐடி நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணி பண்ணிருவீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு எலமெண்ட்க்கு மட்டும் நம்ம குடுக்கணும் அப்டிங்கும்போது, நம்ம அந்த எலமெண்ட்ட ஸ்பான் டேக் குள்ள குடுத்து, அதுக்கப்புறம் கிளாஸ் நேம், ஐடி நேம் குடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே குட். சோ கிளாஸஸ் கொஞ்சம் நல்லா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். சோ நெக்ஸ்ட்டு இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான சிஎஸ்எஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஏன்னா, நம்ம திருப்பியும் அதே சிஎஸ்எஸ் தான் நம்ம படிக்க போறோம். சோ, அதனால தான் சின்ன சின்ன சிம்பிளா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொன்னேன். ஓகேவா? அததான் இந்த ஸ்லைட்லலாம் குடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு. அதுல லைட்டா பார்த்துட்டு, நாளைக்கு அந்த டாபிக் அப்படியே கன்டின்யூ பண்ணிடலாம். ஏன்னா 15 மினிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் இந்த ஒரு பிபிடி தான் முடிக்கணும்னு நெனச்சேன். பட் ஓகே நமக்கு டைம் இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் இதுக்கு போறேன். ஓகே. இல்லன்னா இன்னைக்கு நம்ம ஏதாவது டாஸ்க் வேணா வைக்கலாமா? ம். இப்படி நீங்களே சொல்றீங்களா? ஏதாவது நான் சின்ன டாஸ்க் குடுக்குறேன். அத பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகேன்னா பண்ணலாம். இல்லன்னா நம்ம டேபிள்ஸ் போலாம். உங்களோட சஜஷன் தான். நம்ம இதுவரைக்கும் படிச்சதுல தான் ஒரு சின்ன டாஸ்க் மாரி ஏதாவது குடுக்குறேன். இமேஜ் இன்சர்ட் பண்றது, ஒரு ஆங்கர் டேக் இது பண்றது. ஆல்ரெடி டீச் பண்ணது தான் சொல்லுவேன். அத தாண்டி வெளில போமாட்டேன். சோ அந்த டாஸ்க் பண்ணலாமா? இல்லன்னா நான் அடுத்து டீச் பண்ணட்டுமா? சாட் பாக்ஸ்ல கூட சொல்லுங்க. இல்ல மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கிளாஸே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னா, தம்ஸ் அப்ஸ் எமோஜி அனுப்புங்க. கிளாஸே கன்டின்யூ பண்ணலாமா? ஓகே. பட் நான் கொஞ்சம் நடத்துனதுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன டாஸ்க் குடுப்பேன் சரிங்களா? இப்போதைக்கு சரி வேண்டாம். நம்ம அதுக்கப்புறம் நான் டாஸ்க் குடுப்பேன். ஒண்ணும் இல்ல நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. இல்லனாட்டி நம்ம டவுட்ஸ் வந்தா கிளியர் பண்ண போறோம் அவ்வளவுதான். நோ இஷ்யூஸ். ஓகே. டேபிள்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். அப்படிதானே? டேபுலர் ஃபார்மட்ன்னு ஒரு தனி ஃபார்மட். அந்த ஃபார்மட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ நம்ம எக்ஸெல் ஷீட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு டேபிள் மாரி ஃபார்மட்ல இருக்கும். ஸோ அதுல நம்ம ஸ்டூடெண்டோட லிஸ்ட், அவங்களோட அட்டெண்டன்ஸ் என்னென்ன எதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டேபிள் ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணி அந்த டேபிள் ஃபார்மேட்ட எப்படி HTML-ல கிரியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் சில HTML டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? HTML-ல ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போறோம். HTML-ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னா, அது டேபிள்ஸ் அண்ட் தென் ஃபார்ம்ஸ் இது 2மே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு டேபிள்ஸ் பார்க்கலாம். டேபிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் செஷன.
சோ டேபிள்ஸ்ல மெயினா என்ன டேக் உண்டு அப்படின்னா டேபிள் டேக் அப்படிங்கிற அந்த டேக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ரோஸ் அண்ட் காலம்ஸ கொடுக்க போறோம். என்னென்ன எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும்ன்றத கொடுக்க போறோம். கொடுத்து நம்ம டேபிள்ஸ எழுத போறோம். இப்போ ரோவ வந்து நம்ம எதுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணுவோம், டிஆருக்குள்ள. டிடி அப்படின்னா இட்ஸ் லைக் அ டேட்டா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஹெச் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெட்டிங், அதோட ஹெட்டர் செல். ஹெட்டர் செல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஹெச் குள்ள கொடுப்போம். இந்த இது சாம்பிள் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிடியே நம்ம இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி, இன்னும் ஒரு ஒரு டாபிக் இருக்கு. லைக் ஃபூட்டரு, டீ ஃபூட்டு, டீ பாடி அப்படின்னு இருக்கும். இத நம்ம டுமாரோ பார்க்கலாம். இப்போதைக்கு இத மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ பேசிக்கா ஒரு டேபிள நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் டேக யூஸ் பண்ணணும். ஓகே, டேபிள் அப்படிங்கிற அந்த டேக யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் எத்தனை ரோஸ் கொடுக்க போறோமோ அந்த ரோஸ நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரோஸ்க்குள்ள இப்ப நீங்க டைட்டில கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ரோ எப்போதுமே எதுக்கு நம்ம அலோகேட் பண்ணிடுவோம்னா டைட்டிலுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னா நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு டைட்டில மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரோல எழுதுவோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ரோவ டைட்டில் மட்டும் எழுத போறீங்கன்னா அந்த டைட்டில நீங்க எதுக்குள்ள எழுதணும், டிஹெச் குள்ள எழுதணும். அப்பதான் என்ன பண்ணும், அது மட்டும் போல்டர்ல நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த கீழ உள்ள மத்த ரோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டீடைல்ஸ் தானே என்டர் பண்ணுவோம். தட் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் என்டர் பண்ண போறோம். சோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், நார்மலா டிடில குடுத்துட்டீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு டேபிள கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் டேக் ஓபன் பண்ணணும். சோ டேபிள் டேக்குக்கு வெல் ஓகே, கரெக்ட். இப்ப இத ஓபன் பண்ணிட்டு இதுல எனக்கு எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னா 3 ரோஸ் வேணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் செகண்ட் ரோ, அதே மாதிரி இப்ப நான் ஒரு 3 ரோஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இல்ல ஒரு 4 ரோஸ் கூட வச்சுக்கலாம். சோ எனக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் வச்சுக்கிட்டேன். சோ இப்போ எனக்கு அந்த ரோஸ்க்குள்ள எலமெண்ட்ஸ் எழுதணும் அப்படிதானே. ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்க போகுது, என்னோட ஸ்டூடெண்டோட ஹெட்டிங் டீடைல்ஸ்க்கு நான் என்னென்ன ஹெட்டிங் நேம் வாங்குவேன், அவங்களோட ஏஜ், அவங்களோட டிபார்ட்மெண்ட், இது மூணுத்தையும் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஹெச் குள்ள நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா நேம், அடுத்து செகண்ட் இன்னொரு டிஹெச் குள்ள ஏஜ், அப்புறம் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே, டிஹெச் அப்படின்னா இப்போ ஹெட்டிங்னு சொன்னேன்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு மட்டும் தான் நான் ஹெட்டிங் போல்டு லெட்டர்ல எனக்கு வேணும். அடுத்து உள்ளதுல எனக்கு நார்மலா பிரிண்ட் ஆனா போதும். நான் அதனால டிடிக்குள்ள கொடுக்குறேன். டிடிக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ரோல செகண்ட் ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி தானே என்டர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் அவங்களோட ஏஜ அதே மாதிரி டிடி கொடுத்துக்கிறேன். அப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு அடுத்ததுல டிடில கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இதுல அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ரோல அடுத்த ஸ்டூடெண்டோட நேம். ஜஸ்ட் நான் நேம் காட்டி தான் சும்மா போடுறேன். உங்களோட டீடைல்ஸ் எதையும் தப்பா என்ட்ரி பண்ணிட்டேன்னா எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி
நான் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு, இப்ப நான் இத டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஓகே. இங்க எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் உள்ள ரோ மட்டும் எனக்கு என்னது போல்டுல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. போல்டு லெட்டர்ஸா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. மத்தது எல்லாமே நார்மலா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்ப எனக்கு என்ன ஆகல அப்படின்னா, இது எல்லாமே எப்படி ஆகல? எனக்கு டேபிளா மாறல. அப்படிதானே? ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மலான ஒரு டெக்ஸ்ட் கீழ கீழ என்டர் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கு. டேபிள்ஸ்னா நம்ம எப்ப டேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்? அதுல வந்து ரோஸ் அந்த மாரி டேபிள்ஸ், லைன்ஸ், பார்டர்ஸ் இருந்தா தான் நம்ம அத டேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி எனக்கு பார்டர் வேணும் அப்டின்னா, நீங்க பார்டர் குடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அதுல பார்டர் வரும். சோ நான் இப்ப இந்த டேபிள் டேக்க ஆக்சஸ் பண்ணி, நான் அதுக்கு பார்டர் குடுக்கணும். ஓகே. அத எப்படி ஆக்சஸ் பண்ண போறேன்? இப்ப நீங்க வெறும்ன டாக் நேம ஆக்சஸ் பண்றீங்கன்னா, டாட்டோ, ஹேஷோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த அந்த டேபிளோட நேமு, ஐ மீன் அந்த டாகோட நேம மட்டும் அப்படியே குடுத்தா போதும். சோ அடுத்து நான் என்னது டேபிள்ல என்னலாம் இருக்கும்? ஒரு டிஆர் டாக் இருக்கும். டிஆர் இல்ல. அ டிஹெச் அண்ட் தென் டிடி. இத மட்டும் குடுத்தாலே போதும். ஓகே. சோ பார்டர். சோ பார்டர்ங்கிறது வந்துட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. சோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பார்டர நீங்க குடுக்க போறீங்க ஒரு எலமெண்ட்க்கு அப்டின்னா, பார்டர வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்க போயிட்டு நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, 1 பிக்சல் சாலிட் பிளாக். இது எதுக்குன்னா, முதல்ல நான் இதோட அவுட்புட்ட பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி ஒரு பார்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வந்துருச்சு. இப்ப பார்க்கறதுக்கு டேபிள் மாதிரி இருக்கு. பட் இதுலயும் எப்படி இருக்கு அப்படின்னா, டபுளா இருக்கு. சோ அத நம்ம வந்துட்டு சிங்கிள் லைனா மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்டர்ல இந்த ஈச் எலமெண்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்துருக்கோம்ல 1 பிக்சல். இது வந்துட்டு அந்த லைனோட டென்சிட்டிய மென்ஷன் பண்ணுது. ஓகே. இப்ப நான் இத வந்து 2 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, எப்படி ஆகும்? நீங்க பாருங்க. ஓகே. இப்ப நான் 3 பிக்சல் குடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுது? நார்மலா ஸ்கேல்ல ஒரு லைன் போட்ட மாரி இருந்தது. பென்சில் வச்சு லைன் போட்ட மாரி இருந்தது. மார்க்கர வச்சு லைன் போட்ட மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைனோட டென்சிட்டிய மென்ஷன் பண்ணுது ஃபர்ஸ்ட் உள்ளது. சோ நீங்க வந்துட்டு அதோட டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்? அதோட லைன் வந்துட்டு பெருசா இருக்கும். சோ எனக்கு இல்ல, எனக்கு நார்மலாவே டிஸ்ப்ளே ஆனா போதுன்னா, நீங்க வந்துட்டு பிக்சல்ஸ கம்மியா குடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் குடுத்தேன்ல 1 பிக்சல். அந்த 1 பிக்சல்னா நார்மல் லைன வச்சு போட்ட மாரி இருக்கும். இல்ல நான் 2 பிக்சல், 3 பிக்சல் போடுறேன்னா, மார்க்கர் வச்சு போட்ட மாரி இருக்கும். அத விட டார்க்கா போகும். அந்த மாதிரி அந்த லைனோட டென்சிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். சாலிட் அப்படிங்கிறது அந்த லைனோட பேட்டர்ன். லைக் இங்க நமக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கு? நார்மல் லைன் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுலயே நெறைய டைப்ஸ் இருக்கு. லைன நம்ம எப்படியும் போடுவோம். சும்மா நார்மல் லைனா இப்ப டிசைன் போடுறீங்க, சுத்தி பார்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா ஸ்கேல வச்சு நார்மல் லைனும் போடுவோம். ஆர் அதர்வைஸ் சம்டைம் டேஷ்டு லைனா போடுவோம். லைக் ஒரு லைன் விட்டு, லைன் விட்டு, லைன் விட்டு ஒரு மாரி டேஷ்டு மாடல் மாரி போடலாம். சோ அப்படியும் போடலாம். இல்ல அப்படின்னா, வேற ஒரு லைன் டபுள் லைனா இங்க டபுள் லைனா பிரிண்ட் ஆயிருக்குல்ல, அந்த மாரி டபுள் லைனாவும் போடலாம். சோ இதுதான் அதோட பேட்டர்ன மென்ஷன் பண்ணும். சாலிட் அப்படின்னு குடுத்துருக்கோம்ல, 2வது குடுத்திருக்க பாராமீட்டர் அதோட பேட்டர்ன். அந்த லைன் எந்த பேட்டர்ன்ல இருக்கும். சாலிட்னா நார்மலா போடுற லைன் பேட்டர்ன் தான் சாலிட். அண்ட் தென் பிளாக் அப்படிங்கிறது வந்து கலர். அந்த லைன் வந்து என்ன கலர்ல இருக்கணும். நான் இப்ப இந்த கலர வந்துட்டு அக்வா அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்துட்டு இந்த கலர் அக்வா கலர்ல சேஞ்ச் ஆயிரும். சோ லைன் என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு? அக்வா கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. டேஷ் யூஸ் பண்ணி பார்க்கிறேன். டேஷ்னா எப்படி இருக்குன்னு புரியுதா? நார்மல் லைன் மாரி இல்லாம டேஷ் டேஷ் டேஷா போட்ட மாதிரி இருக்கா? சோ அதோட பேட்டர்ன். அந்த லைன் என்ன பேட்டர்ன்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இதான் பார்டர். சோ நமக்கு இப்போ வந்து சாலிட் போதும். அண்ட் தென் நான் இத பிளாக்னே குடுத்துக்கிறேன். பார்டர்னே தனியா ஒரு டாபிக் உண்டு சிஎஸ்எஸ்ல. படிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இந்த பார்டர்ல இப்ப எனக்கு டபுள் லைனா இருக்கு. எனக்கு வந்து சிங்கிள் லைனா வேணும் அப்டின்னா, பார்டர் கொலாப்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டபுள் லைன், சிங்கிள் லைனா வந்துரும்.
ஓகே, டபுள் லைன் என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் லைனா மாறிடுச்சு. ஓகே, இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், டேபிள்ஸ கிரியேட் பண்ணணும். சோ அதுல மொத்தமா என்ன இருக்க போகுதுன்னா, டேபிள் டேக் இருக்க போகுது. அண்ட் தென் எத்தனை ரோஸ் குடுக்க போறீங்களோ அத நம்ம டிஆர் டேக்ல குடுத்துக்கணும். அதுக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஹெட்டிங் தான் குடுக்க போறேன்னா, டிஹெச்க்குள்ள அத மென்ஷன் பண்ணணும். இல்ல நார்மலா அதோட டீடைல்ஸ் தான் நான் குடுக்க போறேன் அப்படின்னா, அத டிடிக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு டேபிள்ஸ். ஆல்மோஸ்ட் 7:58 ஆயிடுச்சு. டுமாரோ வந்துட்டு நம்ம வந்து டேபிள்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத அப்படியே கன்டின்யூ பண்ணி லே அவுட்னா என்னன்னு பார்த்துட்டு, மார்க்யூ டேக்னா என்னன்னு பார்த்துட்டு, நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் குடுக்குறேன். நீங்க வீட்ல வச்சு பண்ணிட்டு வாங்க. ஓகே. எப்படின்னா, நீங்க பண்ணிட்டு ஃப்ரீயா இருப்பீங்களா? அப்ப பண்ணிட்டு, நாளைக்கு கிளாஸ்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ணி கூட காமிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆங்கர் டேக் பார்த்தோம் அப்படிதானே? ஆங்கர் டேக் வச்சு ஆ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போற மாரி பார்த்தோமா? இதே இது நான் பண்ணிட்டேங்க. கிளாஸ்லயே வச்சு பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. ஒரு இமேஜ கிளிக் பண்ணா, அது வந்துட்டு இன்னொரு வெப்சைட்க்குள்ள போற மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆர் அதர்வைஸ் நீங்க ஒரு ஐ ஃப்ரேம கிளிக் பண்ணாலும் போற மாதிரி கூட செட் பண்ணலாம். ம். ஒரு இமேஜ கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்க்குள்ள போணும். இத நீங்க எத யூஸ் பண்ணி பண்றீங்களோ பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, டுமாரோ டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ.